ஹோட்டல்ல பார்த்துட்டீங்கன்னா, கோபிக்கும் ராதிகாவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் நீங்க தனியா இருந்து யோசிச்சுப்பாங்க. கடைசியில நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருங்கன்னு சொல்லி முடிவு வந்தீங்கன்னா, அப்ப டைவர்ஸ் குடுத்தாரு அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. இத வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க கோபி பார்த்தீங்கன்னா, "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதடா, அவ பாதியில வந்து பாதியிலே போட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு கோபிய ஆறுதல் பண்ணி சமாதானப்படுத்திடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிருது. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எழிலோட இசை வெளியீட்டு விழாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனுக்கு எல்லாருமே வந்து ரெடி ஆகுறாங்க. அதில பார்த்தீங்கன்னா, ராதிகா வந்துட்டு சூப்பரா ரெடியாகி ஃபங்ஷனுக்கு வராங்க. பாக்யாவுமே பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அங்க வராங்க. ராதிகாவ பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. "ஏன் நீ இந்நேரத்துக்கு வந்த? இப்போ தான் கொஞ்ச நாள் கோபி சந்தோஷமா இருக்கான். அத கெடுக்க வந்துட்டியா?" அப்படின்னு கேட்க, "நான் ஒண்ணும் யாரோட சந்தோஷத்தையும் கெடுக்க வரல. என்ன எழில் தான் வர சொன்னிருந்தான். அதுக்கோசம் அவனுக்கோசம் தான் நான் வந்தேன். உங்களுக்காக நான் வரல. நீங்கலாம் வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா, நாங்க ஒரு வாரமா தனியா உக்காந்துருக்கேன். இப்பயும் ஏன் வந்து என்ன தொல்ல பண்றீங்க?" அப்படி சொல்ல, "நீ ஒண்ணும் சும்மா வந்திருக்க மாட்ட. பழைய மாரி திருப்பி கோபி கூட சேர்ந்துரலாம்னு நெனச்சிட்டு இருக்கியா? அது மட்டும் நடக்காது. நான் இருக்கிற வரையும் நீ கோபி கூட சேரவே முடியாதுன்னாரா. கோபியும் பாக்கியாவும் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ஒண்ணு சேர்ந்து ஏதோ சந்தோஷமா இருக்காங்க. அது உனக்கு பொறுக்கலையா? அப்படின்னு சொல்ல, பாக்கியா சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான். அவங்களோட நிம்மதிய நான் கெடுக்க ஒண்ணும் வரல. நான் ஏதோ ஜஸ்ட் பார்க்க போலான்னு தான் வந்தேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல, இப்படி 2 பேரும் சண்டை போட்டுருக்கோம். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பாக்கியா வராங்க. ஏன் ஏன் அத்த நீங்க எப்ப பாரு ராதிகாவ திட்டிட்டே இருக்கீங்க. அவங்க ஒண்ணும் சும்மா வரல. கோ கோ எழில் கூட்டத்தினால தான் வந்திருக்காங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்க மகன தான் இது பண்ணணும். நீங்க ஏன் இவங்கள எப்ப பாரு திட்டிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, பாக்கியா வர வர உனக்கு கொழுப்பு அதிகமாகி போச்சு. இவள என்னத்துக்கு வர சொன்ன அப்படின்னு சொல்ல, என்னோட ஃப்ரெண்ட் நான் வர சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன வந்தது? நீங்க உங்க வேலைய பாருங்க. நான் அவங்க வந்தா உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்ல, இவ வந்தா சும்மா இருக்க மாட்டா. இவ திருப்பி கோபிய பார்த்து எதானு சொல்லணும். அவன் டென்ஷன் ஆகணும். அதனால அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். இப்ப தான் கொஞ்ச நாள் அவன் சந்தோஷமா இருக்கான். அது உனக்கு பொறுக்கலையா பாக்கியா அப்படின்னு சொல்ல, அத்த இங்க யாரும் யாரோட சந்தோஷத்தையும் கெடுக்க வரல. அவங்க அவங்க பாட்டுக்கு வந்துட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன வந்ததாம்? போய் உங்க வேலை என்னவோ அத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி திட்டி அனுப்பிச்சுடுறாங்க. ராதிகாவுமே இருந்துட்டு அத பெருசா எடுத்ததில்ல. இப்ப ஏன் தான் அத்த அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் மாறுறதே இல்ல அப்படின்னு சொல்ல, அவங்கள அப்படிதான் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியவுமே சமாதானப்படுத்திட்டு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனும் நல்லபடியா முடிஞ்சது. ஃபங்ஷன் முடிஞ்சு லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, எழில் இருந்துட்டு நான் இதோட என்னோட அம்மாவோட வாழ்க்கை வரலாறு தான் எடுத்திருக்கேன். என் அம்மா தான் இதுக்கு ரோல் மாடல். அவங்க தான் வந்து இது எனக்கு எல்லாமே அப்படின்ற மாரிலாம் சொல்ல, இதெல்லாம் கேட்டு பாக்கியா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வெட்கப்படுறாங்க. என்னடா இப்படியெல்லாம் வந்து ஸ்டேஜ்லலாம் சொல்ற? நான் ஒண்ணும் ஒண்ணு பெருசு பண்ணல. அவன் என்ன செய்யணும்னு நெனச்சானோ நான் அத செய்ய சொன்னேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. பசங்க எப்பவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களே சுயமா சிந்திக்கிற அளவுக்கு நாலேட்ஜ் வளர்ந்தது. அதனால நாங்க அவங்க விருப்பத்தில வந்து தலையிடக்கூடாது. அவங்க வந்து அவங்களுக்கு நெனச்சதெல்லாம் செஞ்சா தான் அவங்களுக்கும் வந்து ஒழுக்கம் தெரியும் அப்படின்ற மாரிலாம் பாக்கியா சொல்ல, இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, என்னடா இவ இப்படியெல்லாம் சொல்றா? எங்க போனாலும் வந்துட்டு உன்ன இன்சல்ட் பண்றதுலயே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோபிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோ சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.